எல்லோருக்கும் வணக்கம். நம்ம பெட்ரோல் போட போறோம். வண்டிக்கு பெட்ரோல் அதாவது சாப்பாடு குடுத்துட்டு, நம்ம இப்போ ஊர் சுத்த போறோம். இங்க பஹரீன்ல ஈதுக்கு 6 நாள் லீவு. டியூஸ்டேயே ஸ்டார்ட் ஆயிட்டது. நாளைக்கு வர லீவு தான். சண்டே வர லீவு. அந்த டியூஸ்டே ஃபர்ஸ்ட் நாள் வந்து அரஃபா டேன்ட்டு, அதாவது நம்ம ஈதுக்குள்ளாடி போகறதுக்கு முன்னாடி நமக்கு பாவங்கள் நம்ம ஏதாவது பண்ணியிருப்போம்ல, அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு, நம்ம அதெல்லாம் மறந்துட்டு நல்லவங்களா மாறி நம்ம ஈதுக்குள்ளாடி போறதுக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்குன்னு உள்ள நாள். அது ஆக்சுவலா ஹஜ்ஜிக்குன்னு அவங்க வந்து மோஸ்ட்லி எல்லாருமே நெறைய பேர் போவாங்கல்ல உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்காக நான் அத வந்து அப்படியே சொல்லிக்கிறேன். அடுத்த நாள் வந்து இங்க டியூஸ்டே வந்து டியூஸ்டே அரஃபா டே. அடுத்த நாள் வெட்னஸ்டே வந்து ஃபர்ஸ்ட் டே ஈது. நீங்க சைட்ல பிள்ளைங்க நெறைய பேர் அங்கங்க போவத பார்ப்பீங்க. நான் அதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு வரேன் நான். வில்லேஜ் வந்து எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? இங்க இருக்கக்கூடிய வில்லேஜே. வில்லேஜ் வில்லேஜ்ல ஒவ்வொரு வில்லேஜ்லயும் இந்த மாரி ஒரு பார்க் உண்டு. ரைட் ஹேண்ட் சைடு பார்க்குறது இங்க இருக்கக்கூடிய ஸ்கூல். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்க்கு. ஸ்கூல்ன்னு சொல்லியாச்சுன்னா, சின்ன பிள்ளைங்க அதாவது 6ஆம் கிளாஸ் வர ஒரு ஸ்கூல், அப்புறம் 7, 8, 9 ஒரு ஸ்கூல், அப்புறம் 11 10, 11, 12 இந்த மாரி 4 செக்ஷனாட்டு ஸ்கூல் இருக்கும். நம்ம ஊர்லலாம் இருக்கும்ல பிரைமரி, மிடில், ஹை ஸ்கூல், அப்புறம் ஹையர் செகண்டரி 4 இருக்கும்ல அந்த மாதிரி. இப்ப நம்ம ஊர்ல 5த் வர பிரைமரினா, இங்க அவங்க 6த் வர அந்த மாரி வச்சிருக்கிறாங்க. ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கக்கூடியது இங்கே உள்ள ஹெல்த் சென்டர். அதாவது ஹாஸ்பிட்டல் சின்ன ஆக்சுவலா இது கிளினிக் அந்த மாதிரி தான். இது வந்து 8 மணி காலையில 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரை இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு இதுக்கு மேலே வேற ஒரு ஹாஸ்பிட்டல் உண்டு. அங்கே நம்ம போய்க்கலாம். இன்னுமே இங்கே வந்து பெரிய ஹாஸ்பிட்டல்ன்ட்டு சல்மானியா அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் உண்டு. அங்கே போறது. இங்கே வந்து முடியாதது ஏதாவது இருந்துச்சுன்னா, அவங்க வந்து இதுக்கு மேல அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். அங்க அனுப்புவாங்க. அங்க முடியாதுன்னா, பெருசாட்டம் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல அனுப்புவாங்க. இப்ப நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தோம்ல, அப்படியே வந்து இந்த வில்லேஜ் தான் இது ஃபுல்லாட்டு. இதில நம்ம இப்போ இந்த பக்கமா போறோம். இதில நீங்க லெஃப்ட் பார்க்கக்கூடியது, இதுவும் ஒரு ஸ்கூல் தான். இது வந்து ஆக்சுவலா வந்து 8க்கு மேல உள்ள ஸ்கூல். 8த், 9த், 10த் அந்த மாதிரி உள்ள ஸ்கூல். இது வந்து இந்த வில்லேஜ்ல ஒரு டெட் எண்ட் மாதிரி. இங்க விவசாயம் பெருசா நம்ம ஊர் மாதிரி கிடையாது. இங்க முழுசாட்டு ஈச்ச மரம், அதாவது டேட்ஸ் மரம், அப்புறம் அந்த புல்லு மாதிரிலாம் வளர்க்குறாங்க. அது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய குதிரைகளுக்கு, கழுதைகளுக்கு அந்த மாதிரி. விவசாயம் சொல்லியாச்சுன்னா, இங்க வந்து விண்டர்ல மட்டும் தான் கொஞ்சம் கீரைகள், தக்காளி, கத்திரிக்காய் இந்த மாதிரி தான் இங்க வந்து விளையும். வேற பெருசா நம்ம ஊர மாதிரி கோதுமை, நெறைய காய்கறிகள், அப்புறம் அரிசி, அது எது பருப்பு அது எதுவுமே இங்கே விளையாது. இது வந்து சம்மர் சீசன்ல சுத்தமா விவசாயம் இங்கே ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப சூடாட்டு இருக்கும். ஸ்கூல் பார்த்தீங்கள்ல, அந்த ஏரியாலாம் ரொம்ப நீட்டாட்டு இருக்குல்ல. இங்க வந்து ரொம்ப வந்து பாதுகாப்பாட்டு பிள்ளைங்களுக்கும் சரி, ரோடு எல்லாமே ரொம்ப அந்த பிள்ளைங்களுக்கு பாதுகாப்ப ரொம்ப கவனமாட்டு பார்ப்பாங்க. அப்புறம் சுத்தமும் எல்லா இடமே ரொம்ப சுத்தமாட்டு இருக்கும். வில்லேஜா இருந்தாலும் எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஹெல்த் சென்டர் வரலாம். நம்ம இங்க வந்த புதுசுலயுமே இந்த ஹெல்த் சென்டருக்கு தான் போறது. நமக்கு போயாச்சுன்னா, அவங்க ஒரு 3 தினார் அப்படின்ட்டு நம்ம பே பண்ணுவோம். அந்த டைம்ல நம்ம ஊர் ரூவாய்க்கு ரூ. 300 இருக்கும். எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நம்ம உள்ளுக்க போயாச்சுன்னா, வேற நமக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலுமே அதில செய்துருவாங்க. இப்போ ஆக்சுவலாட்டு இங்கே நம்ம யாரும் அவ்வளவா போறதில்ல. இப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் வந்ததுக்கப்புறம், இப்போ நம்மள வந்து அங்க தான் இப்போ வந்து போகணும் அப்படின்ட்டு நம்மள ரெஃபர் பண்றது. ஆனா இங்கே ட்ரீட்மெண்ட்ன்னு சொல்லியாச்சுன்னா வந்து, டாக்டர்ஸ்ன்னு சொல்லியாச்சுன்னா பாரினி, அப்புறம் பாகிஸ்தானி அந்த மாதிரி இருப்பாங்க. நர்ஸுன்னா அந்த டைம்லலாம் வந்து நம்ம ஊர்லேருந்துலாம் நர்ஸ் இருப்பாங்க. மலையாளிஸ் நெறைய பேர் இருந்தாங்க. பேரனிஸும் இருப்பாங்க. இப்பல்லாம் இங்கேயே எல்லாரும் நல்லா படிச்சு வரனால, மோஸ்ட்லி வந்து எல்லாமே பேரனியஸ் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா எல்லாருமே நம்மட்ட வந்து போனா நம்மள நல்லா இந்த பையன் வலது பக்கம் ஒரு பையன் போறான் பாருங்க, அவன் ஒரு பர்ஸ் கொண்டு போயிருப்பான். ரொம்ப வந்து நல்லா வந்து நம்மள வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. கிளினிக்கா இருந்தாலும் ஒரு ஹெல்த் சென்டர் அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருந்தாலுமே, அங்க நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அப்போலோ அளவுக்கு ரொம்ப கிளீனாட்டு இருக்கும். அம்
நான்லாம் முந்தி அங்க தான் போயிட்டுருந்தது. பிறகு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க ஆக்சுவலா ஒரு 2000 ஒரு 15க்கு அப்புறம் நம்மள வந்து 15 ஆமா 15, 13 அதுக்கப்புறம் தான் மோஸ்ட்லி எல்லாருமே இங்க வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ன்னு போறது. அதுக்கு முன்னாடியும் சிலர் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. நானுமே போயிருக்கேன். ஆ ஆனா வந்து கூடுதலுமே எல்லாருமே இந்த மாரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அந்த டைம்லலாம் போறது. இதுவும் அதே வில்லேஜ் தான். ஒரே வில்லேஜுக்குள்ள தான் நம்ம சுத்திக்கிட்டே இருக்கோம். ஆ அந்த பையன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே ஈத் இருக்குல்ல, அரஃபா டே பத்தி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்னா, அடுத்த நாள் ஈத் அன்னைக்கு காலையில 8 மணிக்கு எல்லா பிள்ளைங்களும் அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு, 8லேருந்து 12 மணி வரை தான் அவங்களுக்கு டைம். ஒவ்வொரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கும் போவாங்களாம். சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போவாங்களாம். போயிட்டு ஈத் விஷஸ் சொல்லிட்டு, பெரியவங்க வந்து பிள்ளைங்களுக்கு பைசாலாம் குடுப்பாங்க. அதுக்கு தான் அந்த பையன் வந்து கையில பர்ஸ் வச்சிருந்தான். பிள்ளைங்களுக்கு ஜாலியா இருக்கும். பைசா கிடைக்கும்ல. யாரா இருந்தாலும் அப்படிதானே. நமக்கு பைசா யாராவது குடுத்தாங்கன்னா ஜாலியா இருக்கும்ல. இப்போ நம்ம அந்த வில்லேஜுக்கு உள்ளாடி போயிட்டு வெளிய வர்றோம். இதில நீங்க வந்து 2 பாக்ஸ் நீங்க பார்க்குறீங்க. 2 கண்ணாடி பார்க்குறீங்க. கண்ணாடி வந்து வண்டி ஏதாவது வர்றதுக்கு இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்குல்ல, அது பக்கத்தில இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னதுன்னா, நம்மட்ட வந்து சின்னதான ட்ரெஸ் இருக்குல்ல, யூஸ்டு ட்ரெஸ் இருக்கும்ல, நமக்கு போட முடியாத ட்ரெஸ் இருக்கும்ல, அது நல்ல ட்ரெஸ்ஸா இருக்கணும். கிழிஞ்சு போனது அப்படிலாம் இருக்கக்கூடாது. அத வந்து இங்கே கொண்டு வந்து நம்ம போட்டாச்சுன்னா, அத வேற கண்ட்ரீஸ்ல இந்த ரொம்ப கஷ்டமாட்டு உள்ள கண்ட்ரீஸ் இருக்கும்ல, அந்த அ கண்ட்ரீஸுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் அவங்க வந்து அனுப்புவாங்க. ஆனா, இங்க உங்களுக்கு தெரியும் எல்லாமே ரொம்ப இங்க பாரினிஸ் அவங்க எல்லாருமே ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கும்ல, நீட்டா இருக்கும். சின்னது ஆயாச்சுன்னா, அது அப்படியே போட்டாச்சுன்னா பார்க்குறதுக்கு புதுசு மாதிரியே தான் இருக்கும். ஆனா ஷூ, பெட்ஷீட் அதெல்லாம் போடக்கூடாது. இப்போ அந்த வில்லேஜ்லேருந்து நம்ம மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். நம்ம ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கக்கூடியது நம்ம இப்போ உள்ளாடி போனோம்ல அந்த வில்லேஜ் தான். நம்ம ஆக்சுவலாட்டு 11 மணிக்கு தான் வீட்லேருந்து இறங்குனது. இது வந்து டியூஸ்டே இது வெட்னஸ்டே ஆக்சுவலாட்டு. வெட்னஸ்டே தானே இங்க ஈத்ன்னு சொன்னேனா, நம்ம ஊர்ல ஆக்சுவலி தேர்ஸ்டே தான் ஈத் இருந்துச்சு. நம்ம வந்து எந்த பிளானுமே இல்ல. சும்மா வெளிய இறங்கியாச்சுது. நம்ம எப்போதும் அப்படிதான். நம்ம இந்த ஹாலிடேஸ் 5 நாள், 6 நாள் இருக்கும்ல. பிளான் எதுவுமே இருக்காது. சும்மா காலையில 11 மணிக்குன்னு வெளிய இறங்குறது. வண்டி போன போக்குக்கு எங்கேயாச்சும் போய்க்கிடுறது அவ்வளோதான். ஆ நம்ம வந்து இப்போ ஒரு அ மாலுக்கு போலாம். ஏன்னா, இப்போ கொஞ்சம் சூடா இருக்குது. அதனால மால்ல போய் சும்மா அப்படியே சுத்திட்டு அப்படி வரலாம் அப்படின்ட்டு. ஆனா நம்ம வீட்ல ம் பசங்க குட்டியா இருக்கும்போது பீச்சுக்கு எங்கேயாவது போறது. அந்த டைம்ல அவங்களுக்கு வெயில் அதெல்லாம் தெரியாது. நமக்கும் தெரியல. இப்பவும் பிள்ளைங்க வளர்ந்ததுனால அவங்களுக்கு பீச்செல்லாம் ரொம்ப விரும்ப மாட்டாங்க. மால்ல போய் சும்மா எதையாவது பார்த்துட்டு வரணும். வந்துகிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுது. ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஃபோன் பண்ணாங்க. "எங்க இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டு. அவங்க ஃபோன் பண்ணோனே, அவங்க ஃபோன் கால் பார்த்தாலே எனக்கு மனசுல ஆச்சுது, அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு தான் அவங்க வந்து கால் பண்ணாங்கன்ட்டு. எதுக்குன்னா, அவங்களுக்கு மேரேஜு இன்விடேஷன் குடுக்குறதுக்கு. அவங்களுக்கு மதுரை நம்ம தமிழ்நாட்ல மதுரை தான் அவங்களுக்கு ஊரு. ம் அப்ப நாங்க வெளிய இருக்கோம்ன்னு சொன்னா, "ஓகே நான் வந்து இன்விடேஷன் தரலான்ட்டு வந்தேன். ஏன்னா உங்க ஏரியால தான் நான் இருக்கிறேன்" அப்படின்னாங்க. நான் உடனே சொன்னேன், "ஓகே நம்ம வந்து யூ டர்ன் அடிச்சு நம்ம போகலாம். ஏன்னா, அவங்க வந்து நமக்குன்னு தர்றதுக்குன்னு வர்றாங்க. அது ஏமாந்து போக்கூடாதுல்ல. நல்ல காரியத்துக்குன்னு அவங்க வரம்போது, இல்லன்னு போக்கூடாது." அப்படின்னு எனக்கு மனசுல இருந்துச்சுது. அதனால நம்ம தான் சும்மா வெட்டியா தானே சுத்த போறோம். அதனால ஓகே அப்படி யூ டர்ன் அதான் யூ டர்ன் அடிச்சு திரும்ப இப்ப பாருங்க வந்த பாதைக்கே திரும்ப போவோம். ஆ இந்த ஈத் இருக்குல்ல, ஓகே நம்ம ஈத் விஷயத்துக்கு இனி வரலாம். ஈதில அப்ப இவங்க காலையில 8 மணிலேருந்து 12 மணி வரை ஒவ்வொரு வீட்டுக்கா போவாங்கல்ல. போனோனே அங்க பெரியவங்க வந்துட்டு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு, அவங்கலாம் பைசா குடுப்பாங்கல்ல. இந்த க இந்த கலாச்சாரம் இது வந்து எல்லா ரிலிஜன்லயும் இருக்குது. ஹிந்துஸ்ன்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா, அ தமிழ் வருடப்பிறப்புக்கு கைநீட்டம் அந்த மாதிரின்னு குடுப்பாங்க. அதே மாரி மலையாளிஸுக்கு விசுவுக்கு கைநீட்டம் குடுப்பாங்க. கிறிஸ்டியன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா, இங்கிலீஷ் நியூ இயர் வரும்ல, அந்த டைம்லயும் பெரியவங்கள்ட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு, இதே மாரி குடுப்பாங்க. சொல்ல போயாச்சுன்னா பாருங்க, எல்லா கண்ட்ரிலயும் இருக்குது, எல்லா ரிலீஜன்லயும் இருக்குது. அ எல்லா ஊர்லயுமே இதே மாரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த இது. அதே மாரி அந்த காலத்துலலாம் பயண காசுன்னு குடுப்பாங்க. பயண காசுன்ட்டு. உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியல. நம்ம வந்து இப்போ ஆச்சி வீடு எங்கேயாச்சும் நம்ம இப்போ திரும்ப நம்ம எங்கே போறோம்னா, அதே வில்லேஜ். நம்ம வெளிய வந்தோம்ல, அதே வில்லேஜுக்குள்ளாடி வேற ஒரு ரூட்டுக்கு நம்ம போறோம் நம்ம.
அதாவது இங்கெல்லாம் எப்படின்னா, எப்படி சுத்தியும் நம்ம வந்து அதே இடத்துக்கு போயிரலாம். மாத்தி, மாத்தி நம்ம சுத்தி வந்து போயிரலாம். இந்த வில்லேஜ்ல இப்ப இந்த வில்லேஜுக்குள்ள போறோம்ல, வலது பக்கம் பாருங்க, நம்ம ஊர்ல நம்ம அந்த ஓல வச்சு காம்பவுண்டு கட்டியிருப்பாங்கல்ல, அதே மாதிரியே இங்கேயும் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து ஒரு நர்சரி. அதாவது இது வந்து ஒரு வில்லேஜ் தானே, அதனால நம்ம ஊர்ல வில்லேஜ் எப்படி இருக்கும், அந்த மாதிரி உள்ள இடம் தான். அம் இங்க வந்து இந்த டேட்ஸ் மரம் இருக்குல்ல, அதில தான் அவங்க வந்து ஓல மாதிரி வச்சு இந்த காம்பவுண்ட் மாரி கட்டியிருக்காங்க. நம்ம ஊர்ல தென்னை மரம் உள்ள வீடுகள்ல தென்னை மரத்தில பண்ணுவாங்க. இன்னும் இந்த பனை மரம் உள்ள இடத்துல அதிலலாம் போடுவாங்க. இன்னும் உள்ளாடிலாம் வேற எதில போடுவாங்கன்னு தெரியல. இது சேம் வில்லேஜ் தான். நம்ம ஓ அதாவது ஒரு பக்கமா போயிட்டு வெளிய மெயின் ரோடுக்கு வந்துட்டு அகைன் இதுக்குள்ளாடி போறோம். இன்னுமே இதுக்குள்ளாடியுமே நெறைய வீடுகள் இருக்கும். நம்ம இந்த ரோட்டு பாதைக்கு போயிட்டே நம்ம இருக்கோம். ஆ எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா அதெல்லாம் பார்க்கும்போது, எனக்கு நம்ம ஊர் மாதிரியே இருக்குதே! அப்டின்ட்டு ஆசையாட்டு பார்ப்பேன். புதுசா இங்க வந்த டைம்ல ஒவ்வொன்னா பார்க்குறதுக்கு ஆசையா இருக்கும்ல. இது ஃபுல்லா நம்ம நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே இங்க பரணிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வீடு தான். அ மேல சில அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிறதெல்லாம், அதில வந்து நம்ம ஊர் ஆள்களுக்கு வாடகைக்குன்னு குடுத்துருப்பாங்க. மத்தபடி இது ஃபுல்லாவே அவங்க அவங்க வீடுகள். வீடுகள்ல வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஊர் ஆட்கள் வந்து வாடகைக்குன்னு இருப்பாங்க. எல்லார்ட்டயும், எல்லா வீட்லயும் ஒவ்வொருத்தர்ட்டயுமே கார் இருக்கும். இங்க கா நம்ம ஊர்ல வந்து அ கார் வச்சிருக்கிறது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நம்ம இருப்போம்ல. இங்க வந்து கார் வந்து எல்லார்ட்டயும் இருக்கும். பைக்கு தான் இங்க வந்து ரொம்ப காஸ்ட்லியாட்டு இருக்கும். எங்கேயும் ஈஸியாட்டு இந்த கார்ல போயிட்டு வந்துருவாங்க. அந்த 12 மணி வர அவங்க வந்து சுத்திட்டு, கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டு அந்த மாரி. மோஸ்ட்லி எல்லாருமே இங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு தான் வருவாங்க. அவங்களுக்குன்னு இத்தன நெறைய பிள்ளைங்க இருப்பாங்கல்ல. அம்மா, அப்பாக்குன்னு 8 பிள்ளைங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நெறைய பேர பிள்ளைங்க. அ எல்லாரும் அப்ப அந்த கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு பாருங்க, நம்ம இப்போ வந்து போனது வலது பக்கமா தான் போனோம். பெட்ரோல் போட்டுட்டு, அப்படியே சுத்தி திரும்ப ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கு நியர் வந்துட்டோம். நம்ம ஊருன்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா, கன்னியாகுமரியில நம்ம இருந்தோம்னா, எல்லாருமே ஒவ்வொருத்தரும் சென்னை, பெங்களூர், வெளிநாடுகள்ல இருப்போம். அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ்ன்னு யாருமே நம்ம வந்து இந்த மாரி ந ஃபெஸ்டிவல் நேரங்கள்ல நம்ம வந்து சேர மாட்டோம். இங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்துடுறாங்கல்ல, அது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கும்ல. நம்ம ஊர்கள்ல பழைய காலங்கள்ல இருந்த மாரி தான் இங்க இருக்கு. நம்ம இப்ப நம்ம வந்துட்டோம். இன்விடேஷன் வந்துட்டுது. இனி அடுத்தது ஈத்ல உள்ளதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் போடுறேன். தேங்க் யூ.